ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. பேபி வாவு வலிக்குதா பேபி? இல்லடா அபி, வலிக்கலடா. இல்ல அடிபட்டா வலிக்கும்ல, உனக்கும் வலிக்கும். பாப்பா கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா அப்பா மருந்து போட்டு தருவாங்கல்ல, நான் போய் அப்பாட்ட மருந்து வாங்கிட்டு வந்து உனக்கு போட்டு தரட்டா? ஐயோ அபிமா, உன் அப்பா கிட்ட போய் உன் பேபிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன்னு வையே, நல்ல சூப்பரான மருந்தா போடுவாரு உங்க அப்பா. ஆமா சச்சி மாமா, அப்பா சூப்பர் மருந்து வச்சிருக்காரு. அதெல்லாம் போட்டா தானே பேபிக்கு வாவு சரியாகும். ஆமா, நல்ல சூப்பரான மருந்து தான் போடுவாரு உங்க அப்பா. ஆனா என்ன, உங்க அப்பா போடுற போட்ல உன் பேபிக்கு இருக்கிற காயம் சரியாகுதா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காயம் ஆகுதான்னு தான் பாக்கணும். டேய், என்ன கிண்டலா? சும்மா இருந்தவனை ஏத்தி விட்டுட்டு இப்ப கடைசியில என் மாமா கிட்ட மாட்டிக்கணும்னு பயந்து பயந்து வீட்டுக்கு கூட போகாம இங்க வெளியே உட்காந்துருக்கேன்டா. என்னது, நான் ஏத்தி விட்டனா? எங்க எங்க என் மூஞ்சி பார்த்து சொல்லு, நான் ஏத்தி விட்டு தான் அவனை அடிச்சேன்னு. இல்லையா பின்ன, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா சர்பத் குடிச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து நீ தானடா அவனுங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றானுங்க, போய் தட்டி கேளு தட்டாம கேளுன்னு சொன்ன. நீ சொன்னதுனால தான் அவங்க பிடிச்சி தட்டினேன். ஓ, நீ அப்படி வரியா? சர்ரா, நான் தான் உன்ன அவங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றானுங்க தட்டி கேளுன்னு சொன்னேன். அதுக்கு நீ தட்டி மட்டும் தான் கேட்டிருக்கணும். எதுக்குடா அவன் கைய உடைச்ச? சொல்றா, பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்கு தட்டி கேட்கறதுக்காக நீ அவனுங்களை தட்டுனது லாஜிக்கு. அவனுங்க அவன் தலையில பாட்டிலால அடிச்சானுங்க, அதுக்கு நான் அவனுக்கு தலையில பாட்டிலால அடிச்சேன், அதுவும் லாஜிக்கு. லாஜிக்கே இல்லாம எதுக்குடா அவன் கைய உடைச்ச? டேய், என்ன லாஜிக் இல்ல? பொண்ணுங்க மேல கை வைக்கணும்னு நினைச்சா அப்புறம் கையை தானே உடைக்கணும். பொண்ணுங்க மேல கை வச்சா கைய உடைக்கணும், அது லாஜிக் தான். ஆனா அவன் கைய உடைக்கும் போது நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. நீ சொல்லலன்னு தான் சொல்லுவேன்னு எனக்கு தான் தெரியுமே, அதுக்கு தான் நான் பிளாஷ்பேக் வச்சிருக்கேன். நீ எவனா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா அவன் மேல கைய வைப்பேன்னு சொன்னல, அப்பவே அந்த கைய உடைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப சொல்லுடி மாவனே, அவன் மேல கைய வைப்பேன்னு சொன்னப்பவே உன் கைய உடைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னல. என்னமோ அவளுக்கு என்னன்னா எனக்கு என்ன, யார் அவளை என்ன பண்ணா எனக்கு என்ன, எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொன்ன. இப்போ அவன் மேல கைய வச்சதுக்கு நீ எதுக்குடா அவன் கைய உடைச்ச? டேய், அப்படியெல்லாம் இல்லடா. எப்படியெல்லாம் இல்ல? ஏண்டா, ஏதோ ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் கைய வச்சுட்டான்னு அவனை நம்ம அடிக்கிறதுக்கும், நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மேல ஒருத்தன் கைய வச்சுட்டான்னு அவனை நம்ம அடிக்கிறதுக்கும் கூடவா எனக்கு வித்தியாசம் தெரியாது? தம்பி, நான் உன் கூட இன்னைக்கு நேத்து பழகல, முட்டி போட்டு நடக்கிற காலத்துல இருந்து பழகிக்கிட்டு இருக்கேன். நீ அடிச்ச அடி கடமைக்காகவா இல்ல காதலுக்காகவான்னு கூடவாடா எனக்கு தெரியாது. காதலா? அடப்போடா. அவன் ஏதோ அவன் மேல கைய வச்சதுக்கு எனக்கு கோபம் வந்துச்சுதான், அதுக்கு அவன் கைய உடைச்சிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி காதலெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. டேய் டேய், நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் அடுத்தவங்க காதுல பூ சுத்திருக்கோம், நீ எனக்கே சுத்தாத. டேய், கொஞ்சம் சும்மா இரு சக்தி. அது எதையும் சொல்லி என் மைண்டை டைவர்ட் பண்ண பார்க்காத. நான் ஏற்கனவே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். கன்ஃபியூஷனா? என்னடா கன்ஃபியூஷன்? டே சக்தி, நான் என் கனவுல ஒரு பொண்ணு வரா, அவளை தேடி கண்டுபிடிக்கணும், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன பொழப்பு இல்லாம சும்மா விளையாடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சக்தி, அது வெறும் கனவுதான். ஆனா கனவுல அவ வரும்போது என் மனசுக்குள்ள இதுக்கப்புறம் இவதான் உனக்கு எல்லாமே, இவளை விட்டுறாதுடான்னு எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ சொல்லுண்டா. என்னால அது வெறும் கனவா பார்க்கவே முடியலடா சக்தி. கனவுல இருந்து நான் முழிச்சா கூட அவ ஏதோ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அப்புறம் கனவுல வந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அப்ப இவளை நேர்ல பார்க்கும்போது உனக்கு ஃபீலிங்ஸ் வரலையான்னு நீ கேக்குறல்ல. ஃபீலிங்ஸ் வருதுதான்டா சக்தி, ஏன்னா நானும் மனுஷன் தானே. அவ என் பக்கத்துல வரும்போது என்னமோ ஒண்ணு என்ன அவகிட்ட இழுக்குது. ஆனா அவ பக்கத்துல போன அடுத்த நிமிஷமே எனக்கு என் கனவுல வந்த பொண்ணு தாண்டா என் மனசுக்குள்ள வரா. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால கனவுல வந்தவளை மறந்துட்டு நிஜத்துல இருக்கவளை ஏத்துக்க முடியாதுன்னு. உனக்கு வேணா நான் கனவுல வந்த பொண்ணதான் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். இத வேற எவனாவது சொல்லியிருந்தானா நானும் அவனை பைத்தியக்காரன் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நான் சொல்றத வெளியில இருந்து கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சக்தி, அத உள்ளுக்குள்ள இருந்து உணரணும். சரி, இப்போ கடைசியா என்னதான்டா சொல்ல வர? அப்ப உனக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னது புரியல. புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. எங்க இன்னொருக்கா சொல்லு, புரியுதான்னு பாப்போம். ஒன்னும் இல்ல, நேரமாச்சு, மூட்டு போய் படுன்னு சொன்னேன், அவ்வளவுதான், கிளம்பு. டேய் இல்லடா மச்சான், இன்னொரு தடவை சொல்லுடா, எனக்கு புரியும். டேய், உனக்கு ஒன்னும் புரிஞ்சு தொலைய வேண்டாம், கிளம்புடா முதல்ல. ஏற்கனவே தலையில அடிப்பட்டது வேற பயங்கரமா வலிக்குது, இதுல வேற நீயும் என்ன டென்ஷன் பண்ணி இருக்கிற தலைவலியை அதிகம் பண்ணாதடா. டேய் மச்சான், ரொம்ப வலிக்குதுன்னா வாடா, உன் மாமா கிட்ட சொல்லி மருந்து வாங்கி போடுவோம். டேய், ஒழுங்கா ஓடிரு, இல்லன்னு வையே.
நீ தானடா வலிக்குதுன்ன, மருந்து போட்டா தானடா வலி சரியாகும். மருந்து தானே, கண்ணை மூடி படுத்தானா கனவுல என் ட்ரீம்கள் வருவா, அவ மருந்து போடுவா, நீ கிளம்பு. என்னது, கனவுல வந்து மருந்து போடுவாளா? அது சரி, விட்டா இவன் கனவுலயே கல்யாணம் பண்ணி கனவுலயே குடும்பம் நடத்தி கனவுலயே புள்ளையும் பெற்றுருவானாட்டிருக்கு. இதுக்கு மேல இவன் கூட இருந்தா நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும். இவன் கனவுல குடும்பம் நடத்தினாலும் சரி, கும்மி அடிச்சாலும் சரி, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம போய் தூங்குவோம். ஏன் அபி, நான் பேசுறதெல்லாம் கேட்டு சக்தி மாமா என்ன பைத்தியக்காரன் நினைச்சிருப்பான்ல? இல்ல பைத்தியம் இல்ல, நீ என்னோட பேபி. உனக்கு நான் என்ன சொன்னாலும் அது பைத்தியக்காரத்தனமா தெரியாது. ஏன்னா உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரியாது. ஆனா கேக்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். இல்ல, கனவுல வந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா யாருக்கு தான் பைத்தியக்காரத்தனமா தெரியாது. ஆனா அது கனவு இல்ல அபி. ஒரு தடவை வந்தா கனவுன்னு சொல்லலாம், 2 தடவை வந்தா கனவுன்னு சொல்லலாம். எப்ப கண்ணு மூடி படுத்தாலும் அவ என் கனவுல வந்தா அது எப்படி அபி நான் கனவுன்னு நினைக்கிறது? யாரு பேபி வந்தா? அது யாருன்னு தான் தெரியல அபி. அவ எப்படி இருப்பான்னு கூட தெரியல. அவ பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே தெரியல அபி. பேரு கூட தெரியாதா? அப்பனா நீ என்னன்னு கூப்பிடுவ? எங்க இருந்து அபி கூப்பிடுறது? அவதான் இல்லையே, கனவுல தானே வரா. இல்ல, அப்படியே கூப்பிடணும்னாலும் அவ பேர் என்னன்னு தெரியலையே அபி. பேரு தெரியலன்னா நம்ம பேரு வைக்கலாம். நம்ம டிங்குடுக்கு பேரு வச்சோம்ல, அந்த மாதிரி. சரி, அவளுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்னன்னு பேர் வைக்கிறது? என் கனவுல மின்னல் மாதிரி வந்துட்டு போறா, அதனால அவளுக்கு மின்னல்னே பேர் வைக்கலாமா? மின்னலா? சூப்பரா இருக்கு பேபி. அப்பனா உன்னோட பொம்மை பேரு மின்னலா? பொம்மையா? ஆமா, இப்ப வரைக்கும் பொம்மை மாதிரி தான். ஆனா எப்போ உண்மையா வருவான்னு தெரியல அபி. எதுக்கு, அவ உண்மையா இருக்காளான்னு கூட தெரியல. இருக்காளா இல்லையான்னு தெரியாம தான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அபி, அவ கனவில்ல, நிஜத்துல நிச்சயமா என்னை தேடி வருவான்னு. கனவா இருந்தாலும் என் மனசுல இருக்கிற காதல் உண்மையா இருந்தா நிச்சயமா கனவுல பார்த்தவள நான் நிஜத்துல பாப்பேன் அபி. அப்படி மட்டும் நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாரும் யாரையும் லவ் பண்ணாத அளவுக்கு நான் அவளை லவ் பண்ணுவேன் அபி. ஆனா அவளை நான் எப்ப பாப்பேன்னு தான் தெரியல. அவளை பார்க்குற அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அபி. சுவாசமின்றி தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழைக்கிறேனே, இதழ்களை இதழ்களால் நிரப்பிட வா பெண்ணே, நினைவு எங்கோ நீந்தி செல்ல, கனவு வந்து கண்ணை கிள்ள, நிழலெது நிஜமெது குழம்பினேன் வா பெண்ணே, காற்றில் எந்தன் கைகள் ரெண்டும் உன்னை அன்றி யாரை தேடும், விலகி போகாதே தொலைந்து போவேனே நான். ஹே, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? എന്തേ എനിക്ക് വരാൻ പറ്റില്ലേ? என்ன அபிய கூப்பிட வந்தியா? சரி, கூட்டிட்டு போ. ஏ நீ வரல? நான் வந்தா என்ன, வரலன்னா உனக்கு என்ன? நீ அபிய கூட்டிட்டு போ. ഞാൻ അബിയെ കൂപ്പിട വരല, ഞാൻ ഒന്നെ பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? அது அந்த ஜூஸ் கடையில என்கிட்ட பிரச்சனை பண்ண அந்த 2 பேரை நீ தானே அடிச்ச. அதுலயும் என் மேல கைய வச்சதுக்காக நீ எதுக்கு அவன் கைய உடைச்ச? ஏய் இரு, யாரு கையை யாரு உடைச்சா? நான்லாம் யாரையும் அடிக்கல. இல்ல, எனக்கு வேற வேலை இல்ல. உன்னை எவனாவது கிண்டல் பண்ணா அதுக்கு எதுக்கு நான் போய் அவனுங்களை அடிக்கணும்? அது തന്നെ ഞാനും கேக்குறேன். என்ன கிண்டல் பண்ணதுக்காக நீ எதுக்கு போய் அவங்கள அடிச்ச? ஹே மென்டல், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் யாரையும் போய் அடிக்கலன்னு. நீ அடிக்கலைனா அப்ப அவங்கள யார் அடிச்சது? அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ண விஷயம் நான் சேட்டன்கிட்ட கூட சொல்லல. அப்ப அவங்கள நீ தான் அடிச்சிருக்கணும். ஏய் இங்க பாரு, நான்லாம் அடிக்கல. அது மட்டும் இல்லாம எனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது. ஊர்ல வேற எங்கேயாவது சண்டை நடந்தாலே நான் அந்த பக்கமே போக மாட்டேன். எனக்கு சண்டைனாலே பயம். இதுல நான் எங்க போய் அவங்கள அடிக்கிறது, கைய உடைக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன இவன் இப்படி சொல்றான்? அவங்கள இவன் தான் அடிச்சிருப்பானேல நினைச்சோம். ஆனா இவன் சண்டையே போட தெரியாதுன்னு சொல்றான். அப்போ அவங்கள இவன் அடிக்கலையோ? ஏடா சரி, நீ அவங்கள அடிக்கலனா அப்போ உன் தலையில எப்படி அடிபட்டுச்சு? அது பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டியா?
அது எப்படி பைக்ல இருந்து கீழே விழுவ? ஏன் பைக்ல இருந்து கீழே விழ மாட்டாங்களா? அல்ல, பின்னால உட்காந்து போறவங்க விழுந்தாங்கன்னா ஓகே, பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கவன் எப்படி பைக்ல இருந்து கீழே விழும்? அது ஏன் பைக் ஓட்டுறவங்க பைக் சரியா பேலன்ஸ் கிடைக்காம கீழே விழ மாட்டாங்களா? பேலன்ஸ் கிடைக்காமையா? ஏ ஆமாண்டி. சரி, எனக்கு எப்படியோ அடிபட்டுச்சு, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அபிய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இல்ல, இவன் போய் சொல்றான். இவன் கூட வண்டியில போனப்பவே இவன் எவ்வளவு நல்லா வண்டி ஓட்டுவான்னு தெரிஞ்சது. அவ்வளோ நல்லா வண்டி ஓட்டுறவன் எப்படி பேலன்ஸ் கிடைக்காம வண்டியில இருந்து கீழே விழுவான்? இவன் தான் எனக்காக அவங்கள அடிச்சிருக்கணும். என்னாலும் எனக்காக எதுக்கு இவன் அவங்கள அடிக்கணும்? ஷோ, இவ வேற. இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கும் போதுதான் இப்படி முன்னாலேயே வருவா. அது என்னமோ தெரியலடி, உன்னை பார்க்காம இருக்கிற வரைக்கும் என் கனவுல வந்த என் மின்னல் தான் என் மனசு பூரா இருக்கா. ஆனா உன்னை பார்த்ததும் என் மனசுல வேற எந்த நினைப்புமே வர மாட்டேங்குது. அப்படியே டோட்டலா எல்லாமே மறந்து போய் என் மனசு அப்படியே மொத்தமா உன் பக்கம் இழுக்கிற. ஆனா அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தாண்டி உன்னை விட்டு நான் விலகியே இருக்கேன். ஹே மின்னலே, ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. அன்பு, என் சித்தப்பா பேசுறேன். அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க சித்தியெல்லாம் எப்படி இருக்கீங்க? ഞങ്ങൾക്ക് എന്താ അൻപു, ഞങ്ങൾ എല്ലാരും സുഖം. പിന്നെ നിങ്ങളും ഇങ്ങ വர்றதில்ல, എങ്ങൾക്കും അങ്ക வர்றதுக்கு സമയമില്ല. அப்புறம் ஐஷு தான் சரி லீவ்ல ஞானெങ്കിലും போய் அன்பு சேட்டன் வீட்டுல இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்தா. அம்மா, அவ எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன சித்தப்பா, அவ நல்லா இருக்கா. இங்கெல்லாம் அவ வந்தது இல்லல்ல, அதான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவ ஜாலியா தான் இருக்கா. சரி சரி. அல்ல, அங்க வந்ததுக்கு அப்புறம் டெய்லி நைட்டு போன் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு நைட்டு போனே பண்ணல. நான் சரி கூப்பிடலான்னு அவன் நம்பருக்கு கூப்பிட்டேன். அவன் நம்பர் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. அதனாலதான் நான் உனக்கு கூப்பிட்டேன். சுவிட்ச் ஆஃபா? என்னன்னு தெரியல சித்தப்பா. ஒருவேளை சார்ஜ் எதுவும் போடாம போன் ஆஃப் ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. நான் இங்க ரூம்ல இருக்கேன். போன் அவகிட்ட கொடுக்கணுமா சொல்லுங்க, நான் போய் கொடுக்குறேன். ஐயோ இல்ல இல்ல, வேண்டாம் மோனே, ഞാൻ காலையில அவகிட்ட பேசிக்கிறேன். പിന്നെ ഞാൻ உன்கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ഞാൻ உனக்கு கூப்பிட்டேன். പിന്നെ ஷைலுமோளும் പിന്നെ குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இங்க எல்லாரும் நல்லா இருக்கும் சித்தப்பா. പിന്നെ മോനെ, ഇനിയൊരു விஷயம். ஐஷு உன்கிட்ட இனி அடுத்து என்ன பண்ண போறேன் அதை பத்தி എന്തെങ്കിലും சொன்னாலா? சொன்னா சித்தப்பா. இப்போ பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கால, அடுத்து நீ பிஜி படிக்கணும்னு சொன்னா. அதுக்கு அப்ளிகேஷன் கூட எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு தான் அனுப்பி வச்சோம். ஐயோ அன்பு, അതൊന്നും വേണ്ട. இங்கே ഞാൻ அதுதான் படிச்சு சொன்னேன். இங்க ഞാൻ சொன்ன கேட்க மாட்டேங்கிறதுக்காக தான் அங்க வந்து அப்ளிகேஷன் அனுப்பிட்டாளா? என்ன சித்தப்பா, என்ன வேண்டாங்கிறீங்க? ஐயோ மோனே, அவ இப்ப காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சு. இனி அடுத்து திரும்பியும் பிஜி படிக்கணும், இனி அதுக்கு மேல படிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவ படிக்கட்டும், ഞാൻ வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாலே இப்போ காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. கல்யாணமா? என்ன சித்தப்பா, இப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இப்பதானே அவ காலேஜ் முடிச்சிருக்கா. இனி அடுத்து பிஜி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாமே. டேய் செல்லம், பாத்தியாடா உங்க அப்பாவை? என்னமோ ஹாஸ்பிட்டல்ல இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கு, அதனாலதான் வீட்டுக்கு வர்றதுக்கு உன் கூட இருக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்துட்டேன்னா அப்புறம் ஃபுல்லா உன் கூடயே தான் இருப்பேன், உன் கூட மட்டும்தான் பேசுவேன், அப்படியெல்லாம் டைலாக் அடிச்சாரு. ஆனா இப்ப இங்க பெட்ரூம்க்கு வந்தாச்சு. பொண்டாட்டி பக்கத்துல வந்து உட்கார்ந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனா பொண்டாட்டிய கண்டுக்காம போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன, உன்னையும் அப்பா கண்டுக்கலையா? பொண்டாட்டிய தான் கண்டுக்கலன்னு பார்த்தா புள்ள உன்னையும் கண்டுக்கலையா? சரி விட்ரா, உன் அப்பா இப்படிதானே நமக்கு தெரியும்ல. அவர் நம்மளை கண்டுக்குவாருன்னெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம இப்படியே வெயிட் பண்ணிட்டு தூங்காம உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனா என்ன கூட விடு, உன் அப்பாவுக்கு தான் பொண்டாட்டி முக்கியம் இல்லையே. ஆனா பையன் நீ ரொம்ப முக்கியமாச்சே. எப்பவுமே உன் கூட இருக்க முடியல, உன் கூட விளையாட முடியலன்னு தான் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ உன்னை கூட கண்டுக்காம உட்காந்து போன் பேசிட்டு இருக்காரு பாரு. சரி சரி, அவர் ஃபோன் பேசி முடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரமாகும்னு நினைக்கிறேன். அம்மா உன்னை தட்டி தூங்க வைக்கிறேன், நீ தூங்கு. அல்ல அன்பு, உனக்கே தெரியும் உன் சித்திக்கு அல்லங்கிலே உடம்பெல்லாம் சரியல்ல. இனிப்போ அவ எனக்கு എന്തെങ്കിലും ஒன்று ஆகிறதுக்குள்ள என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ எப்ப காலேஜ் முடிக்கும் சீக்கிரத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ காலேஜ் முடிச்சதும் நான் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்ததுமே அவ கோவப்பட்டுட்டு இல்ல இதுக்கு மேல நான் இங்க இருக்கலன்னு எல்லாம் சொல்லிதான் நான் சேட்டன் வீட்டுக்கு போறேன்னு அங்க கிளம்பி வந்தா. அப்படியா? ஆனா இதெல்லாம் ஐஷு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு தான் சொன்னா. அது சரி, அதெல்லாம் எப்படி அவ சொல்லும்?
ഇവിടെ നോക്ക് അൻപു എന്തായാലും ഈ വർഷം അവൾക്ക് കല്യാണം பண்ணி வைக்கணும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவ இனி என்ன வேணாலும் படிக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்ல எந்த கல்யாணம் பண்ண எல்லாரும் படிக்கிறது இல்லையா இல்ல சித்தப்பா, கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதுங்கிறது வேற. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுங்கிறது வேற. ஐஷு அதுக்கு தான் ஆசைப்படுறா. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க. ஐயோ அன்பு, படிச்சு நல்ல நிலைக்கு வரணுங்கிறதெல்லாம் சரிதான், அதெல்லாம் எப்பவா இருந்தாலும் வரலாம். ஆனா கல்யாணங்கிறது அப்படி இல்ல, அது அதது சமயத்துல அமையும் போதுதான் அமையும். அந்த சமயத்தை விட்டுட்டோம்னா அப்புறம் கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். അതുകൊണ്ട് നീ എപ്പടിയാவது അവകിட்ட சொல்லி கல்யாணத்துக்கு மாத்திரம் சம்மதம் வாங்க அன்பு. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவ எந்த வேണമെങ്കിലും படிக்கட்டே, எந்த வேണമെങ്കിലും ஆயிக்கோட்டே, ஒரு குழப்பமும் இல்ல. சரி சித்தப்பா, நான் ஐஷு கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். சரி மோனே, நீ அவகிட்ட பேசிட்டு அவளை எங்கനെങ്കിലും கல்யாணத்துக்கு மாத்திரம் சம்மதிக்க வச்சிரு, அது போதும் எனக்கு. சரி சித்தப்பா, நான் ஐஷுட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி மோனே, நீ விളിക്ക്, എന്നാ ഞാൻ ഫോൺ വെക്കാ. சரி சித்தப்பா. என்னடி இருமுற? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. அது என்ன நல்லாதான் இருக்குன்னு இழுக்கிற? ஏன் வேற ஏதாவது சரியில்லையா? ஆமாமா, சரியில்லைன்னா மட்டும் அப்படியே சரி பண்ணிடுவாரு. இவர்கிட்ட என்ன சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாமே வேஸ்ட். அதுக்கு பேசாம இருக்கலாம். ஏய், என்னடி வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்க? சத்தமா பேசினது எனக்கு கேட்கும். ஆமா, கேக்கிட்டா மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஏன், என்ன பண்ணணும் இப்போ? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். அகில் தூங்கிட்டான், நீங்களும் படுத்து தூங்குங்க. இல்ல, நீங்க படுத்து தூங்குங்கன்னு மட்டும் சொல்லிருக்கலாம். அது ஏன் அகில் தூங்கிட்டாங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ண? அது அகில் தூங்கிட்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுதான் ஏன் சொன்னேன்னு கேக்குறேன். அது சும்மா தான் சொன்னேன். ஏய், சும்மாலாம் இல்ல, நீ ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஏன் சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். சொல்றேன், நீ கிட்ட வா. கிட்டெல்லாம் ஒன்றும் வர வேணாம். நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, அப்படியே சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, கிட்ட வந்தாதான் சொல்லுவேன். சரி, வரேன், இருங்க. கிட்ட வந்துட்டேன். இப்போ என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஹே லூசு, கிட்ட வர்றதுன்னா இப்படி இல்ல, இப்படி. ஐயோ, என்ன பண்றீங்க? விடுங்க. விடுங்களா? ஏய், இவ்வளோ நேரம் பொண்டாட்டிய கண்டுக்க மாட்டேங்கிறானெல்லாம் சொல்லிட்டு இப்ப கண்டுக்கும் போது விடுங்க நான் சொல்றேன். நீங்க என்ன கண்டுக்கலன்னு யார் சொன்னா? அடியேய், நான் போன் பேசும்போது நீ அகில் கிட்ட சொன்னதை நான் கேட்கலன்னு நினைச்சியா? அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஏய், ஒன்னும் இல்ல. அது சொல்லுடி, ஒன்னு இருக்கா இல்லையா? அது சரி சரி, நீ சொல்ல வேண்டாம். இருக்கா இல்லையான்னு நானே பாத்துக்கிறேன். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது, ஏதோ சுகம் உள்ளூருது, ஏனோ மனம் தள்ளாடுது, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூ